உசாதியன் அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th தமிழில் 3வது இயலில் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதி பார்க்க போகிறோம். இதில் முதல் குறள் ஒழுக்கமுடைமை கொடுத்துருக்குறாங்க. ஒழுக்கமுடைமை பற்றி ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. சரியா? ஒழுக்கமுடைமை அப்படின்னா மனிதராக வாழக்கூடிய நமக்கு நிச்சயமாக ஒழுக்கங்கிறது நிச்சயமாக இருக்கணும். வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற பகுத்தறிந்து சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த திறன் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எது ஒழுக்கம் எது ஒழுக்கமின்மை அப்படிங்கிறது தெரியும். அதை பற்றிய குறள் இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. முதல் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம்தான் எல்லா சிறப்பையும் நம்மிடத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. சரியா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா சிறப்புகளையும் நம்மிடத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரே விஷயம் எதுனா நம்மக்கிட்ட ஒழுக்கம்ங்கிற அந்த பண்பு இருந்தா. சரியா? ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படிப்பட்ட நமக்கு நம்ம எல்லா பண்புகளையும் எல்லா சிறப்பையும் எல்லா புகழையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஒழுக்கமானது நம்ம உயிரை விட மேலானதாக நம்ம கருத வேண்டும். அப்படி ஓம்பப்படும்னா அப்படி அதை என்ன செய்யணும்? வைத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய அறப்பண்பாக நம்மளையே வைத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. அந்த பண்பு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம ஆசைப்படுகிறோமோ அது தன்னால் வந்து சேரும். அத்தகைய சிறப்பை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, பொருள், ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். ஒழுக்கம் தவறாமல் வாழ்வது அப்படிங்கிறது மனிதனிடையே இருக்க வேண்டிய முக்கியமான அடிப்படை பண்பாக கூறுகிறார் வள்ளுவர். சரியா? இரண்டாவது குறள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அதாவது ஒழுக்கமாக வாழக்கூடியவர்களுக்கு எந்த உயரத்தில் வாழணுமோ எல்லாவித சிறப்புகளையும் புகழையும் எல்லா செல்வங்களும் கூட தானாக தேடி வந்து சேரும். அத்தகைய மேன்மையை எய்துவர் அப்படின்னு சொல்றாங்க. உயரமான இடத்திற்கு எங்க போகணுமோ அங்க போய் சேர்வார்கள். சரியா? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அதாவது அந்த ஒழுக்கத்தை காக்காமல் ஒழுக்கம் தவறி வாழக்கூடிய அந்த வாழ்வியலை நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு வரக்கூடாத பழிபாவங்கள் எல்லாம் வந்து சேரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரே துன்பம் மட்டும்தான் நமக்கு இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில். அதனால் ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. நமக்கு உயிருக்கு ஒப்பாக வைத்து அதை காக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. பொருள் பாருங்க, ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவார்கள். மூன்றாவது குறள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது ஒழுக்கம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா, ஒழுக்கம் நம்மளோட உயிரோட ஒத்து வரக்கூடியது. அதை அப்படி தான் பாதுகாக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை விட இன்னொரு விஷயம் சேர்ந்து செய்யணும்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒழுக்கம் இருக்கிறது அப்படின்னு நம்ம போய் தனியாக வாழ முடியாது. இந்த சமூகத்தோடு சேர்ந்து வாழணும் இல்லையா? அப்போ அந்த வாழ்வியல் நெறியை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னு சொல்கிறாங்க. உலகத்தோடு ஒட்டனா சேர்ந்து வாழ. நம்ம சிறந்த அறிவாளியாக இருக்கலாம், நம்ம ஒழுக்கத்தை காப்பவர்களாக இருக்கலாம், மேம்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லோரோடும் ஏய்ந்து வாழ முடியக்கூடிய அந்த ஒரு தன்மை, அந்த பண்பு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வாழ்ந்து எந்த பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதான் என்ன சொல்கிறாங்க, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார்னு சொல்கிறார். நீங்கள் எவ்வளவு கல்வி கற்று உயர்ந்தவராக இருந்தாலும் மற்றவரோடு ஒரு அன்பான பார்வை, ஒரு அன்பான பேச்சு, இது எதுவுமே இல்லாமல் மற்றவர்னா யார்கிட்டயோ இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, நம்மளுடைய நண்பர்கள், நம்ம ஒரு வகுப்பறையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாணவர்களோடு, இல்லை நம்ம குடியிருக்கிற இடங்களோடு, நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களோடு என்ன செய்யணும்? ஏய்ந்து வாழக்கூடிய அந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பல துறை சார்ந்த கல்வியை கற்றவர்களாக இருந்தாலும் மிக அறிவாளியாக இருந்தாலும் கல்லாதவருக்கு ஒப்பாகவே வைக்கப்படுவர் அப்படின்னு சொல்றார். பொருள் பாருங்க, உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல்களை கற்றார் ஆயினும் அறிவு இல்லாதவரே. அப்படிதான் நினைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் நினைக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் என்று கருதப்படுவார்னு சொல்றாங்க. அடுத்த நாலாவது குறள், மெய் உணர்தல். மெய் உணர்தல் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். மெய்னா உண்மை. இது நம்ம சின்ன கிளாஸ்ல இந்த வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தி இருக்கோம், பார்த்துருக்கோம். நாலாவது குறள், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
அதாவது நமக்கு நம்ம நம்ம வீட்டில் இருக்க பெரியோர்களோ இல்லை ஆசிரியர்களோ நமக்கு நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க, நீ கண்ணால் பார்க்குறத நிஜம்னு நம்பாத, காதால் கேட்குறத நிஜம்னு நம்பாத. என்ன செய்யணும்? தீர விசாரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ தான் உண்மை என்னங்கிறது தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால் அதே தான் இந்த குறளும் உணர்த்துகிறது. வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த பொருள் எந்த இயல்பினதாக இருந்தாலும் அதுதான் இருக்கும், அது அப்படிப்பட்டது தான் அப்படின்னு நம்மளே தீர்மானம் செய்ய முடியாது. நிச்சயமாக அது எத்தன்மை கொண்டது அப்படிங்கிற அந்த உண்மையை நீ தீர அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்த பிறகு அந்த பொருளின் உண்மையை காண்பதே அறிவாக இருக்கும்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எப்பொருள் எத்தன்மை தாயினும், எப்பொருள் எந்த தன்மை உடையதாக ஆனாலும் நீ பார்க்கறதெல்லாம் நிஜம்னு நம்ப முடியாது, அதுதான் உண்மைன்னு நம்ப கூடாது. என்ன செய்யணும்? அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீ படிச்சிருக்க, நீ சிந்திக்க திறன் கொண்டவன், அப்போ என்ன செய்யணும்? நம்ம அதை பகுத்தறிந்து தீர விசாரித்து அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும் அப்படின்னு சொல்றாங்க. 5வது குறள், காமம் வெகுழி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். இவை மூன்றுனா, காமம்னா ஆசைன்னு அர்த்தம், வெகுழினா சினம், மயக்கம்னா அறியாமை. இந்த மூன்றும் நம்ம கிட்ட இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இல்லை இருந்ததுன்னா அதை அழிச்சிடணும். அப்படி அழிச்சிட்டோன்னா நமக்கு வரக்கூடிய துன்பங்கள்னு ஒன்றுமே இருக்காது. இது எல்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக துன்பம் வந்து சேரும்னு சொல்கிறாங்க வள்ளுவர். சரியா? இங்கே பாருங்க, காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். அதனுடைய பொருள் பாருங்க, ஆசை சினம் அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும்னு சொல்றாரு. அடுத்த 6வது குறள், பெரியாரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா, அறிவில் சிறந்தோர் சான்றோர் அவங்களத்தான் பெரியோர்னு சொல்றாங்க. சரியா? அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், அவங்க கற்ற கல்வியானது அவங்களுக்கு மிக சிறந்த அறிவினை கொடுத்துருக்கும், சிந்தனை செய்யக்கூடிய அந்த திறன் இருக்கும், எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத வகுத்து நமக்கு வழிகாட்டக்கூடிய திறன் கொண்டவர்களைத்தான் இங்கே என்ன சொல்றாங்க? பெரியார் அப்படின்னு சொல்றாங்க. 6வது குறள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். அப்படின்னா, அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள்லேயே மிக பெரிது எது அப்படின்னா, நாம பெரியாரை துணை கோடல். அப்படின்னா பெரியாரை சார்ந்து இருத்தல், அவர்களுடைய அன்பை பெறுவது, அவர்களுடைய வழிகாட்டுதலை பெறுது. அவங்க என்ன செய்வாங்க? நமக்கு சொல்லக்கூடிய நீதி நெறிகளை சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வாழ்க்கை இப்படித்தான் வாழணும், இப்படி இருக்கணும், இந்த காரியம் இப்படி செய்தால் அதில் நன்மை கிட்டும், இந்த காரியம் செய்தால் நிச்சயமாக துன்பம் வந்து சேரும்னு நமக்கு வழிகாட்டுதல் செய்வாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பெரியார் நமக்கு சான்றோர், பெரியோர்கள் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய துணையை நாம் பெற்றுக்கொள்வது, நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய விஷயங்கள் நமக்கு கிடைத்தாலும் அதை விட உயர்வானது அது, அந்த துணை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அவங்கள நம்ம துணையாக்கி கொள்ளுதல் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அரியவற்றுள் அப்படின்னா கிடைத்ததற்கு அரிய, மிக கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சாலும் கூட அதுலேயும் விட பெருசாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பெரியாருடைய துணை, பெரியோர்களுடைய துணை அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். பொருள் பாருங்க, கிடைத்தற்கரிய பெயர்களுள் எல்லாம் பெரும்பேறு பெரியோரை போற்றி துணையாக கொள்ளுதல் ஆகும். 7வது குறள், இப்போ இந்த பெரியாரை துணை கொள்ள வேண்டும், பெரியாரோடைய வழிகாட்டுதல் வேணும், அவங்களுடைய துணை வேணும், அவங்களுடைய நட்பு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அடுத்த குறள்ல அது சொல்றாங்க பாருங்க, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதாவது ஒரு பெரிய அரசனாக, ஒரு நாட்டிற்கே அரசனாக இருந்தாலும் கூட அவன் தீய செயல்களை செய்யும் பொழுது, இல்லை இது வந்து அறம் சார்ந்த செயல் அல்ல, இல்லை நீ எடுக்கிற முடிவு தவறு அப்படின்னு சொல்லி காட்டி அதை சரி செய்யக்கூடிய அந்த பெரியோர் இல்லை அப்படின்னா, அவங்க இல்லைனாலே அவனுக்கு என்னெல்லாம் துன்பங்கள் வரணுமோ அது தன்னால் வந்து சேர்ந்துரும்னு சொல்கிறாங்க. அதைத்தான் இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன்னு சொல்கிறாங்க.
இவங்களுக்கு இந்த அரசனுக்கு இவனுக்கு துன்பம் தருவதற்கு, இவன் அழிந்து போவதற்கு தனியாக ஒரு பகைவர்னு ஒருத்தர் வரணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பெரியோருடைய சான்றோருடைய துணை அவங்களுக்கு இல்லை, அந்த நட்பு இல்லை. தான் செய்யக்கூடிய செயல் சரியா தவறா என்ற வழிகாட்டுதலை கூறக்கூடியவர்கள் அங்கு இல்லை. அப்படின்னாலே அந்த மன்னனுக்கு யாரோ பகையை எடுத்து அதை போர் தொடுத்து இவனை அழிக்கணும்னு அவசியமே இல்லை, தானாகவே அழிந்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பெரியவர்களுடைய துணை அப்படிங்கிறது, அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய அறிவுரை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம இங்கே புரிந்து கொள்ளணும் என்று கூறுகின்றார் வள்ளுவர். சரியா? பொருள் பாருங்க. குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான். அவனே கெட்டு அழிந்து போயிடுவான். அவனுக்கு வேற யாரும் பகைன்னு ஒருத்தங்க வேணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றார். அடுத்து 8வது குறள். பல்லார் பகைகொளன் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். அப்படின்னா இந்த சான்றோருடைய துணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேரோட சண்டை போட்டு பகையை சம்பாதித்து அவன் அழிந்து போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே தான் அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. பல்லார் பகை கொளலின் அப்படின்னா தனி ஒருவனாக நின்று பல பகைவரோடு பகை மேற்கொண்டு போர் செய்து தான் அழிந்து போகணும்னு அவசியமே இல்லை. என்ன, அதை விட பல மடங்கு தீமையை தருவது எது அப்படின்னா நற்பண்பு கொண்ட அந்த பெரியோருடைய நட்பை கைவிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வீட்டில் நமக்கு சொல்லுவாங்க, பெரியவர்கள்லாம் இருந்தால், தாத்தா பாட்டிலாம் இருந்தால், இல்லை ஆசிரியர்களோ மற்றவர்களோ நம் நலனில் அக்கறை கொண்டவர்கள் யாராவது ஒருவர் நமக்கு வழிகாட்டுவார்கள், சில அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன செய்வோம், அதை புறந்தள்ளுவோம். அப்படி தள்ளுவது அப்படிங்கிறது நாமே பல பேரோட பகையை சேர்த்து நாமளே வாங்கி கொள்வது போல. அப்போ நமக்கு என்ன சேரும், இன்பமாக சேரும், நிச்சயமாக துன்பம் தானே வரும். அதைத்தான் நீங்கள் வள்ளுவர் கூறுகின்றார். பாருங்க, பல்லார் பகை கொளலின் பத்தெடுத்து தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். அதனுடைய பொருள் பாருங்க. தனி ஒருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்பு உடையோரின் நட்பை கைவிடுதல் ஆகும். 9வது குறள். கொடுங்கோன்மை. வேலோடு நின்றார் இழுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அதாவது கொடுங்கோல் அப்படின்னா எது அப்படின்னு நமக்கு தெரியணும். கொடுமை செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறருக்கு துன்பம் விளைவிப்பது இல்லையா? அந்த துன்பம் எப்படிப்பட்டது, ஒரு அரசன் செய்தால் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குறள் நமக்கு இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அப்படின்னா வழிப்பறி செய்யக்கூடிய திருடன் இருப்பாங்க இல்லையா, இரவு நேரங்களில் அந்த வழிப்போக்கர்கள்கிட்ட இல்லை பயணம் செய்யக்கூடியவர்கள் பயணிகள்கிட்ட திருடுவாங்க. அப்படி செய்யக்கூடியவர்கள் எப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள் அனைத்தையும் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்களோ, அப்போ அந்த பொருளை இழந்தவர்களுடைய துன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும். அது போன்றது ஒரு அரசன் எவ்வளவு வரி வாங்கணும், எவ்வளவு வாங்கக்கூடாது, மக்களுக்கு எது நல்லது, எது அரசாங்கத்துக்கு நல்லது அப்படின்னு ஆய்ந்து அறிந்து வரி விதிக்காத அரசனுக்கு ஒப்பாவான். யாருக்கு ஒப்பாவான்? அந்த திருடனுக்கு ஒப்பாவான்னு சொல்கிறாங்க. இதுதான் கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. சரியா? பாருங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. பொருள் பாருங்க. இங்கே போலும் அப்படின்னு வந்திருக்கிறதுனால, இந்த ஓம உறுப்பு வெளிப்பட்டு வந்ததுனால இந்த திருக்குறளில் பயின்று வந்த அணி எது அப்படின்னா ஓமை அணி. பொருள், ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது குறள். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். அதாவது ஒரு அரசன் தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நாட்டு பகுதிகளில் தன்னுடைய நாட்டில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் எது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? தீமைகளை களைய வேண்டும். அதான ஒரு அரசனுடைய கடமையாக இருக்க முடியும். அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன். சரியா? நாள்தோறும் நாடு கெடும். அப்படி எது நல்லது எது கெட்டது, நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எது, தீய விஷயங்கள் எதுங்கிறத ஒரு அரசன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கேற்ப அவன் செயல்படணும். அப்படி செய்யலை அப்படின்னா அந்த நாடு தினம் தினம் அவன் இழப்பதற்கு ஒப்பாகும்னு சொல்றாரு. பொருள் பாருங்க. தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவான் அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது நமக்கு நாடு இருக்குது அப்படின்னா நமக்கு பகைவர்கள் வந்து நம்மகிட்ட போர் தொடுத்து நம்ம நாட்டை கைப்பற்றுவதுங்கிறது ஒரு முறை. ஆனால் இங்கெல்லாம் அரசனுக்கு இருக்க வேண்டிய அந்த நல்ல பண்புகள் எது ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய ஆங்கிலத்தில் சொல்கிறது அந்த குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இல்லை அப்படின்னா அவனே அந்த நாட்டை இழந்து விடுவான். இதுக்கு ஒரு தனியாக ஒரு பகைவர் வரணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். சரியா? 11வது குறள் கண்ணோட்டம். 11வது குறள் கண்ணோட்டம். பண் எனாம் பாடற் இயற்பின்றேல் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதில் எடுத்துக்காட்டு உவமையணி பயின்று வந்துள்ளது இந்த குறளில். எப்படி எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னா, இதில் ஓம உருவு மறைந்து வந்திருக்கும். நம்ம பொருள் கொள்ளும் பொழுது நாம் அந்த ஓம உருவை பயன்படுத்தி பொருள் கொள்கிறோம். அதான் எடுத்துக்காட்டு உவமையணி. சரியா? பண் எனாம் பாடற் இயற்பின்றேல் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னா, பாடலோடு இசை வந்து பொருந்தி இருக்கணும். அப்படின்னா தான் அந்த இசையும் பாடலும் கேட்பதற்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லை, ரெண்டும் தனித்தனியாக இருக்குன்னா அதனால் ஒரு பயனும் இல்லை. அதுபோல் ஓம உருவு நம்மளாம் சேர்த்துக்கிறோமா, அதுபோல் இரக்கம் இல்லாவிட்டால் இந்த கண்களில் மனிதர்களுக்கு இந்த இரக்கம் இல்லாவிட்டால் அந்த கண்களால் எந்த பயனும் இல்லை என்று கூறுகின்றார் வள்ளுவர். சரியா? இதைத்தான் கண்ணோட்டம்னு சொல்கிறாரு. கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார் உரிமை உடைத்தி உலகு. அதாவது நடுநிலையில் நின்று இந்த பக்கம் எந்த பக்கமும் சாராமல் இரக்கம் காட்டுபவருக்கு இந்த உலகமே உரிமை உடையதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னோட சில நேரங்களில் என்ன செய்வோன்னா, நம்மளோட சொந்தக்காரங்க இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க இல்லை நமக்கு நாமே சுயநலமாக யோசிக்கும் பொழுது நம்ம நடுநிலைமை தவறக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்படி இல்லாமல் நடுநிலையோடு இரக்கம் காட்ட வேண்டியவற்றுக்கு இரக்கம் காட்டணும். எவ்வளவு காட்டணும் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த அளவு மிகாமல் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக அந்த பண்பு கொண்டவர்களாக இருந்தால் இவ்வுலகமே உரிமை உடையதாகும்னு சொல்கிறார். சரியா? பெய்ய கண்டும் நஞ்சுண்ட் அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெய்ய கண்டும் நஞ்சுண்ட் அமைபவர் அப்படின்னா, அதாவது விரும்பத்தகுந்த இந்த இரக்கம்ங்கிறது எல்லாராலும் விரும்பப்படும். இவங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க, இவங்க ரொம்ப குடல்தன்மை கொண்டவர்கள், வள்ளல் தன்மை கொண்டவர்கள், பிறர் துன்பம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்பு எல்லாராலும் விரும்பப்படும். அந்த பண்பை யாரும் வெறுக்க மாட்டாங்க. சரியா? அந்த இரக்கம் கொண்டவர்கள் பிறருக்காக பிறருடைய நன்மை கருதி நாம் என்ன செய்யலாம்? நயத்தக்க நாகரிகம், நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அவங்களாம் என்ன செய்வாங்களாம்? பிறருக்காக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா நஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடக்கூடியவர்கள், உண்ணக்கூடியவர்கள்னு சொல்கிறாரு. அந்த பண்பு கொண்டவர்கள் அந்த இடத்துக்கு மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள்னு சொல்கிறாங்க. உடனே விஷம் கொடுத்தா சாப்பிடுவாங்களா அப்படி பொருள் எடுத்துக்கக்கூடாது. அந்த நிலைக்கும் செல்ல அவங்களுடைய அந்த பண்பு மிக உயர்ந்த பண்பு இல்லையா, அந்த இரக்க குணம், அது கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். சரியா? 14வது குறள் அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். இது ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு செயல் முடிப்பதற்கு முடியவே முடியாது அப்படின்னு சோர்வு அடைவது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது எப்போவுமே. அப்படி தானே? நம்மளால் இந்த விஷயம் முடியுமா இல்லையான்னு எப்போ தெரியும்? நாம் முயற்சி செய்யும் பொழுது. சரியா? அப்படி சோர்வு அடையாதிருக்க வேண்டும். அச்செயலை என்ன செய்யணும்னா முயற்சியுடன் செய்து முடிக்க வேண்டும். செய்கிறதுக்கு முன்னாடி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறத விட இது செஞ்சு தான் பார்ப்போமே, செய்தால் இதில் என்ன நன்மை கிடைக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் நம்மளோட சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்லை முயற்சி இல்லாததுனாலேயோ அது திருப்பி செய்ய வேண்டிய காரணத்தினாலேயோ நம்ம அந்த காரியத்தை செய்யாமல் விட்டு விடுவது நமக்கு நிச்சயமாக நன்மை தராது. அதனால் முயற்சியோடு அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். சரியா? அதுதான் நமக்கு என்ன தரும்? முயற்சி பெருமை தரும் என்று கூறுகின்றார். தாளாண்மை என்னும் 15வது குறள் தாளாமை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. அதாவது நமக்காக ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா பிறருக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களில் நம்மக்கிட்ட முயற்சியே இருக்காது. சரியா?
அதனால் விடாமுயற்சி எப்போ இருக்கும், யார்கிட்ட இருக்குன்னா, நமக்கு ஒரு காரியம் செய்யணும்னாலும் சரி, அடுத்தவர்களுக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க விடாமுயற்சியோடு அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவர்களாக அந்த பண்பு கொண்டவர்களாக இருந்தால், சரியா, அந்த பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று கூறுகின்றார் வள்ளுவர். நாம் நமக்காகவே ஒரு காரியம் பண்ண மாட்டோம், நம்ம எங்கே அடுத்தவங்களுக்கு பண்ண அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவரை பற்றி இவங்க பேசவே இல்லை, வள்ளுவர் பேசலை. இப்போது நமக்காக அப்படின்னாலும் சரி, பிறருக்காக அப்படின்னாலும் அதை முயற்சி செஞ்சு பார்த்துருவோமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பண்பு கொண்டவர்கள், விடாமுயற்சி கொண்டவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களால தான் அடுத்தவங்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற அந்த இரக்க குணமும் அவங்களுக்கு இருக்கும், அதுக்காக செய்து முடிப்பாங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அவங்க அடைய முடியும்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட தான் இருக்கும் அது, அப்படி சொல்கிறாரு. 16வது குறள், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இந்த குறள் ரொம்ப கேள்விப்பட்ட குறள் தான் இல்லையா. முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே வந்து சேரும். பொருளீட்டுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய வறுமையை போக்கிக் கொள்வதும் நாம் செய்ய வேண்டிய காரியம் இல்லையா. நமக்கு ஒரு வறுமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாம் முயற்சி செஞ்சு நம்மளுடைய வறுமையை நீக்க முயற்சி செய்யாமல் சிலர் இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, பிறர்கிட்ட என்னோட வறுமையை போக்குறதுக்காக ஈயன இறந்து நிற்றல், அது மிக இழிவான செயல், சரியா. அவங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு ஒரு பயனும் கிடையாது. நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோங்கிற மாதிரி ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போடுவாங்க. அறத்தின்படி இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள், அந்த பண்பு கொண்டவர்கள், அறம் சார்ந்து இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும் இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வார்கள். முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமையே வந்து சேரும், சரியா. 17வது குறள், பொறியின்மை யாருக்கும் பழி அன்றறி வரிந்தாள் வினை இன்மை பழி. அதாவது ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, காதுலாம் இருக்கு இல்லையா, இந்த இதில் ஏதாவது ஒன்று பழுதுபட்டிருந்தால் கூட ஏதாவது ஒன்று கேட்காது, இல்லை பார்க்க முடியாது, இப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் அது பெரிய இழிவான ஒரு செயல்லாம் கிடையாது, அது ஒரு பெரிய இழிவுலாம் கிடையாது. ஆனால் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய இழிவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐம்புலன்களில் ஏதேனும் குறை இருப்பினின் அது இழிவன்று, அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததை இழிவாகும். இப்போ நம்மளுடைய அறிவை விருத்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம கல்வி கற்க வேண்டும். கற்பதற்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இதை செய்து தான் ஆகணும்னு தெரிஞ்சும் அதை செய்யாமல் இருக்கிறது தான் இழிவானது. நமக்கு ஏதோ ஒரு உறுப்புகளில் ஏதோ ஒரு குறை இருந்தால் அது ஒன்றும் பெரிய இழிவு கிடையாது அப்படின்னு சொல்ல. உடல் உறுப்புகளில் இல்லை இந்த நம்மளோட ஐம்புலன்களில் ஏதாவது குறை இருந்தால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இழிவும் கிடையாது. நாம் தெரிந்தே சில விஷயங்களை செய்யாமல் இருப்பது அதுதான் இழிவானது அப்படின்னு சொல்கிறார். 18வது குறள், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது முயற்றுபவர். சோர்வில்லாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன் வினையையும் தோற்கடித்து வெற்றி அடைவர். அதாவது இங்கே முன்வினை அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா, நம்ம முற்பிறவியில் செய்த வினையாக இருக்கலாம், செய்த வினைக்கான நம்ம என்ன செயல்கள் செய்தோமோ அதற்கான வினை இருக்கும் இல்லையா, அதுவாக இருக்கலாம். இல்லை நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்திருக்கலாம், யாருக்காவது துன்பப்படுத்தியிருக்கலாம், தீங்கு நினைத்திருக்கலாம், ஏதோ ஒரு தீய செயல் செய்திருந்தால் அதற்காக வரக்கூடிய நம்ம துன்பம் இருக்கு இல்லையா, அந்த முன் வினை, அது கூட தோற்கடித்து விடலாம், அதையும் நம்ம தோற்கடித்து விடலாம்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா, சோர்வில்லாத முயற்சி செய்வோர் செய்யக்கூடிய செயலுக்கு இடையூறாக நாம் முன்பிறவியில் செய்த இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு வரக்கூடிய அந்த முன் வினையானது நாம் அதை கூட நம்மளால் தடுத்து விட முடியும் என்று கூறுகின்றார் வள்ளுவர், சரியா. அடுத்து நன்றியில் செல்வம். 19வது குறள், கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். அதாவது நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, நாம் பிறருக்கும் கொடுக்க மாட்டோம், நாமும் அனுபவிக்க மாட்டோம். கஞ்ச கருமிகள்னு சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கில், அப்படி கருமித்தனமாக இருப்பது யாருக்கு எந்த பயனும் தராது அப்படிங்கிறது நமக்கே தெரியும், சரியா. அதைத்தான் வள்ளுவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, கொடுப்பதும் தூய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் அப்படின்னு சொல்கிறாரு. பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர்
அடுக்கடுக்காய் பல கோடி பெற்றிருந்தாலும் அதனால் என்ன பலன்? ஒரு பயனும் இல்லை. சரியா? அடுத்து 20வது குறள். இந்த குறளில் உவமையணி பயின்று வந்துள்ளது. எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அற்று அப்படிங்கிற உருபு வந்துள்ளதுனால் இது உவமையணி பயின்று வந்துள்ளது. சரியா? நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. பிறருக்கு நாம் உதவி செய்யாமல் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வமானது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, ஊருக்கு நடுவில் ஒரு நஞ்சு மரம் இருந்தால் அந்த நஞ்சினால் ஏதாவது நன்மைகள் இருக்குமா? இருக்காது இல்லையா? அதனால் நிச்சயமாக தீமைகள் தான் வந்து சேரும். அதற்கு ஒப்பானது என்று கூறுகின்றார் வள்ளுவர். சரியா? பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றதாகும். அதாவது மருந்து மரம், நல்ல பழம் தரக்கூடிய மரங்கள் ஊரின் நடுவில் இருந்தால் எல்லா உயிர்களுக்கும், மக்கள் உட்பட எல்லா உயிர்களுக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் நாமளும் அனுபவிக்க மாட்டோம், பிறருக்கும் கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட செல்வங்கத்தை நாம் என்ன செஞ்சுருக்கோம்? கோடி கோடியாக அடுக்கடுக்காக சேர்த்து வைத்தாலும் அதனால் ஒரு பலன் இல்லை. அந்த செல்வமும் நம்மளுடைய அந்த குணநலமும் எதற்கு ஒப்பானது அப்படின்னா, ஊரின் நடுவே இருக்கக்கூடிய நஞ்சு மரத்திற்கு ஒப்பானது என்று கூறுகின்றார். சரியா? இது வரைக்கும் இந்த 10வது வகுப்பில் 3வது இயலில் ஒரு 20 குறள் பார்த்தோம். 20 குறளுமே மனிதராக வாழக்கூடிய நமக்கு தேவையான அந்த ஒழுக்கமுடைமை, நம்மளுடைய செயல்பாடு, கண்ணோட்டம், நன்றியில் செல்வம், இது எல்லாமே நம்மளுடைய அற வாழ்க்கையை எடுத்து கூறுவதாக, நாம் அறத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்பதை கூறுவதாக அமைந்திருந்தது. அடுத்த தலைப்பு அடுத்த காணொளியில். நன்றி.